மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் ஆதிக்கம் முடிவுக்கு வருகிறதா? சமீபத்தில் CNN வெளியிட்டுள்ள ஒரு புலனாய்வு அறிக்கை ஒட்டுமொத்த உலகையும் அதிர வைத்துள்ளது. ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்புகள் நடத்திய தாக்குதலில் மத்திய கிழக்கில் உள்ள 16 அமெரிக்க ராணுவ தளங்கள் பலத்த சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது வெறும் தாக்குதல் அல்ல, அமெரிக்காவின் பாதுகாப்பு கவசத்தில் விழுந்த மிக பெரிய விரிசல். CNN ஆய்வு செய்த செயற்கைக்கோள் படங்களின்படி இந்த 16 தளங்களில் உள்ள பல உள்கட்டமைப்புகள் முற்றிலும் பயன்படுத்த முடியாத எஃபெக்டிவ்லி அன்யூசபிள் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதில் மிகவும் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், ஈரானின் இலக்கு சாதாரண கட்டிடங்கள் அல்ல. ஒன்று, அதிநவீன ரேடார் அமைப்புகள். இவைதான் வான்வழி தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறியும் கண்கள். அவை இப்போது குருடாக்கப்பட்டுள்ளன. ரெண்டு, தகவல் தொடர்பு மையங்கள். ராணுவ கட்டளைகளை பரிமாறிக்கொள்ளும் முதுகெலும்பு தகர்க்கப்பட்டுள்ளது. 3, போர் விமானங்கள். கோடிக்கணக்கான மதிப்புள்ள விமானங்கள் ஓடுதளத்திலேயே சேதப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க நாடாளுமன்ற உதவியாளர் ஒருவர் கூறும்போது, இந்த பாதிப்புகள் எவ்வளவு தீவிரமானது என்றால், சில தளங்களை இனி நடத்தவே முடியாது, அவற்றை நிரந்தரமாக மூடிவிடலாமா என்ற ஆலோசனையில் அமெரிக்க ராணுவம் இறங்கியுள்ளது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு? இங்கேதான் ஒரு பெரிய மர்மம் ஒளிந்திருக்கிறது. 3 விதமான கணக்குகள் முன்வைக்கப்படுகின்றன. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் $25 பில்லியன், CNN உள்வட்டார தகவல் $40 to $50 பில்லியன், ஈரான் அப்பாஸ் அரக்சி $100 பில்லியன் பிளஸ். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறும்போது, அமெரிக்கா தனது இழப்புகளை குறைத்து காட்டுகிறார் என்கிறார். உண்மை எதுவாக இருந்தாலும் அமெரிக்காவின் வரிப்பணம் பில்லியன் கணக்கில் சாம்பலாகியுள்ளது என்பது மட்டும் உறுதி. இந்த தாக்குதல்கள் அமெரிக்காவிற்கு மட்டுமல்ல, அதன் கூட்டாளிகளான சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கும் பெரும் கவலையை தந்துள்ளன. அமெரிக்காவே தன்னை தற்காத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் நமக்கு எப்படி பாதுகாப்பு தரும் என்ற கேள்வி அரபு நாடுகளிடையே எழுந்துள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு கவசம் இனி பாதுகாப்பானது அல்ல, நாட் இம்யூன் என்று சவுதி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நிலைமை இத்துடன் முடியவில்லை. அமெரிக்க செனட்டர் ரிச்சர்ட் ப்ளூமெந்தல் விடுத்துள்ள எச்சரிக்கை போருக்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஈரான் மீது மிக விரைவில் ஒரு ராணுவ தாக்குதல் நடத்தப்படலாம். அது மேசையில் உள்ள மிக முக்கியமான திட்டம் என்று அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். இரகசிய கூட்டங்களில் விவாதிக்கப்பட்ட தகவல்களை சுட்டிக்காட்டிய அவர், இது அமெரிக்க வீரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் தான் கவலைப்படுவதாக கூறியுள்ளார். ஆனால் அமெரிக்கா பதிலடி கொடுக்க தயாராகிவிட்டது என்பது அவரது பேச்சில் தெளிவாக தெரிகிறது. மத்திய கிழக்கில் நிலைமை இப்போது ஒரு வெடிமருந்து கிடங்கின் மேல் அமர்ந்திருப்பதை போன்றது. 16 தளங்கள் சேதம், பில்லியன் கணக்கான டாலர் இழப்பு மற்றும் ஒரு மிகப்பெரிய போர் முழக்கம். அமெரிக்கா தனது பலத்தை மீண்டும் நிலைநாட்டும் முயற்சியில் இறங்குமா அல்லது ஈரான் தனது பிடியை மேலும் வலுப்படுத்துமா? உலகமே பதற்றத்துடன் கவனித்துக் கொண்டிருக்கிறது. இது போன்ற மேலும் பல முக்கிய உலக அரசியல் தகவல்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.